ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சனிக்கிழமையான சாப்பாடு கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. ஆனால் போன சனிக்கிழமை எங்களால் கொடுக்க முடியல. பல தடையை தாண்டி போன சனிக்கிழமைக்கு பதிலாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம சாப்பாடு கொடுத்தே ஆகணும்னு நாங்கள் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம். இந்த தடவை தயிர் சாதம் கொடுக்கலான்னு தயிர் சாதம் செஞ்சோம். ஆனால் அது சாதாரண தயிர் சாதமாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரியான தயிர் சாதம், எனக்கு வந்து இந்த கிரேப்ஸ் இந்த பழங்கள்லாம் போட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான தயிர் சாதம் தான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. இது வரைக்கும் வெறும் 40-50 சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைமா 65 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். என்னுடைய நோக்கமே ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது தான். நாங்கள் சாப்பாடு கொடுக்க போற இடத்துலலாம் சாப்பாடை விட தண்ணி, பேசிக்கா நம்மளுடைய அத்தியாவசிய தேவையான தண்ணி வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்க. எல்லாரும் தண்ணி கொடுங்க தாங்க கேட்டு வாங்குறாங்க. அப்போதாங்க நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எங்க சாப்பாடு மட்டும் இல்ல தண்ணி கூட சில பேருக்கு கிடைக்கிறது இல்ல. கூடிய சீக்கிரமே நான் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவேன்றதை நான் நம்புறேன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னுடைய முருகனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.